கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். வரப்படைத்தின் மூலமாக நாம் விலையேற பெற்ற சத்தியங்களை நாம் தியானிப்போம். கடந்த முறை நாம் பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்படும் போது பிசாசு 3 சோதனைகளை கொண்டு வந்தான். பிசாசு 3 சோதனைகளையும் 40 நாளும் ஜெயித்தார். அல்லேலூயா. 40 நாளும் பிசாசின் சோதனையை இயேசு ஜெயித்தார். அல்லேலூயா. அதனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது சோதனை கொண்டு வந்தாலும், ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு என்ன சோதனை கொடுத்தாலோ அதே சோதனை தான் என்றைக்கும். இன்னைக்கு 2024 மார்ச் மாதம் 1ஆம் தேதி. என்றைக்கும் நன்மை தீமை அதுக்குள்ள கண்களில் நிச்சயம் மாம்ச ஜீவனத்தில் பெறுவேன். இந்த மத்திய 4ஆம் அதிகாரத்தில் அப்போது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ இரவும் பகலும் 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே இயேசு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அந்த 40 நாளும் அவன் கொண்டு வந்த சோதனை, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் கொண்டு வந்த அதே சோதனை, டிட்டோ அதே தான். நன்மை தீமை, அதில் பாவமும் மரணமும் இருக்குது. சுய நீதி மனிதன், அதில் கண்களில் நிச்சயமான ஜீவனத்தின் பெருமை இருக்கிறது. அந்த 3 சோதனையும் இயேசு அந்த 40 நாளும் எப்படி ஜெயித்தார் என்றால் தேவனுடைய வார்த்தை கொண்டே ஜெயித்தார். தேவனுடைய வார்த்தை நன்மை தீமை அறியத்தக்க கனி. இயேசு நான் ஜீவ பெற்று நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். இயேசுயாது ஜீவ வார்த்தை. ஜீவன். நன்மை தேவை. பிசாசுடைய அனைத்து சோதனைகளும் இதன் அடிப்படையிலே தான். உலகம் முழுவதும் பாவமும் மரணமும் கொண்டு வருகிறான். இயேசு 3 சோதனையும் தேவனுடைய வார்த்தையை கொண்டே ஜெயித்தார். அந்த தேவனுடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. இதுதான் ஜீவ வார்த்தை. இந்த ஜீவ வார்த்தையை வைத்துதான் நன்மை தீமை வார்த்தையை, பாவ வார்த்தையை, மரண வார்த்தையை, கண்களின் நிச்சயம் மாற்றம் செய்வதை அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. அதனால் நண்பர்களே, உங்களுக்கு வருகிற எல்லா சோதனையும் பாவமும் மரணமும், நன்மை தீமை, நல்லது கெட்டது, சுய நீதி அநீதி சோதிச்சுதே 40 நாளுக்கு ஒரு பூர்ணத்தை குறிக்கிறது. உன் வயசு நாள் கூடுது. சிறிய வயசு, வாழு வயது, முதிர்ந்த வயது, எல்லா வயசும் பிசாசு நன்மை தீமை கொண்டு வரனா இல்லையா? காலையிலேருந்து நைட்டு இன்றைக்கு இதே நேரத்தில் பாவம் மரணம் வருகிறது. அதுக்கு நீ இடம் கொடுக்கும் பொழுது பிசாசுக்கு அடிமையாகி தோற்கடிக்கப்பட்டாய். ஆனால் இயேசு 40 நாளும் ஜீவ வார்த்தை, தேவனுடைய வார்த்தையே பேசி அந்த பிசாசை தோற்கடித்தார். நீ பிசாசை ஜெயிக்க வேண்டுமானால் ஜீவ வார்த்தையே பேச வேண்டும். ஜீவ வார்த்தையில தேவ நீதிக்கு உழித்தேன். தேவ நீதிக்கு உழித்தேன். இதுல பாவம் டு மரணம். இந்த நன்மை தீமை கடியில பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குது. இந்த ஜீவ பிச்சத்துக்கு தேவ நீதிக்கு ஒழித்தது இருக்கு. இந்த பாவமும் மரணமும் உன்னை 24 மணி நேரம் சோதிக்கிறது. அதுல வியாதி, வறுமை, தரித்திரம், அவமானம், வெட்கம், இந்த சகலமும் இருக்கிறது. அது ஒரு விரோதமாய் வரும்போது, நீ அதை நினைத்து கவலைப்படும் போதோ சோர்ந்து போகும்போதோ நீ தோற்கடிக்கப்பட்டாய். பாவமும் மரணமும் வரும்போது ஜீவ வார்த்தை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசு ஜீவன் பரிந்துரை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பேச வேண்டும்.
இயேசு 40 நாளாகவும் தன் ஜீவ சரீரம் தன் ஜீவ வார்த்தையை தேவனுக்கு கொடுக்கிறார். ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கிறார். 40 நாளும் 40 நாளும் இயேசு பிசாசை ஜெயித்தார். பிசாசை ஜெயித்தார் 40 நாளும். ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம், வாரத்தில் 7 நாள், வருஷத்துல 365 நாள். பாவம் மனமும் வாழ்க்கையில் வந்து உன் மனை வாழ்க்கை பிள்ளைகள் வாங்க நன்மத்தே மகனி ஷாகவே ஷாவாய். அதனாலதான் குடும்பத்துல சாபமும் பாவமும் மனமும் அட்ரஸ் கேட்டு வந்துட்டே இருக்குது. அப்ப என்னத்தையே பண்ணணும்? ஜீவ வார்த்தையை பேசு, மனைவி பேசு. இயேசு ஜீவன் தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகுக்கு பாவம் மரணம் டெலிட்டாய் பசுத்தாய் ஓட்டப்படும் தேவதூதர் பணிவிடை செய்வாங்க. ஏசு இந்த 3 சோதனையை ஜெயிக்கிறத கடந்த செய்தியில் போய் வாசிங்க. யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெறும் சர்ச் பண்ணிட்டாக்கா இயேசு 40 நாள் பிசாசை சோதிக்கப்பட்டாலும் தலைப்பில் ஒரு செய்தி கொடுத்துருப்பா. அது கேட்டீங்கன்னா தான் இந்த 2வது பாகம் நல்லா விளங்கும். அப்போ பாவமும் மரணமும் 24 மணி நேரம் வாரத்தை வருஷத்துக்கு 300 வாயிலெல்லாம் வரும்போது நீ தேவ நீதிக்கு ஒழித்ததில்ல தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலகம் ஒரு ஆள் பாவத்தை மறைத்து நீ ஜெயிப்பார். இயேசு ஒரு ஜீவன். இயேசு நன்மைத்தையும் அறியத்தக்கவன் கிடையாது. இயேசுடா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் வேறொன்று கூறான். திருடனாகிய பிசாசு சோதிக்கிறான். இங்க அப்போது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டான். இந்த உலகம் ஒரு வனாந்தரம். திருடனாகிய பிசாசு திருடுறது கொள்றது அழிக்கிறது. இயேசு தேவாலயத்துக்கு மேலிருந்து கீழே குச்சா என்ன ஆகும்? இயேசுட தேவனுடைய வார்த்தையில பரிச்சை பாதாதிருப்பாயாக ஜீவ வார்த்தை பேசாரு பாருங்க. இந்த கல்லுகள் அப்போலாகும்படி செய்யும். ஆக முடியாத தண்ணீரை திராட்சை ஆக முடியுமா? அப்படி முடியும். ஆனா பிசாசு சொன்னானேன்னு சொல்லிட்டு செய்த பிசாசு கண்டிப்பா பின்னாடி மரணம் இருக்கிறது. அப்புறம் தேவாலயம் மலையில் உச்சியில் போய் நின்று என்னை பணிந்து கொண்டு உலகத்தின் மகிமையெல்லாம் கொடுக்குற சொன்னான். அப்போ அப்பாலே ஒரு சாத்தானே ஒரு தேவனாகி கத்த ஒருவருக்கு ஆராய்ச்சி எல்லாம் ஜீவ பார்த்ததான். அது தேவ நீதிக்கு உயிர்த்தேதல், தேவனுடைய வாக்கு தத்தங்கள். பாவத்தை சோதிக்கும் போது தேவந்தர் உலகத்துக்கு தான் பாவம் டெலிட் ஆகிடும். தரித்திரம் வரும்போது இயேசுவின் ஐஸ்வர்யத்தை தேவந்தர் ராவம் எல்லையை ஜீவ ஐஸ்வர்யம் தரித்திரம் டெலிட் ஆகிடும். தரித்திர சோதனை ஜெயிக்காது. அவர் தழும்புகளால் சுகமானார். கண்ணில் பாதிப்பு, காதில் பாதிப்பு, ஆற்றில் பாதிப்பு, லட்சம் எல்லாம் ஜீவ கண்டு ஜீவ காது ஜீவத்தார் தழும்புகளால் சுகமான ஜீவ தழும்பு ஜீவகாரம் தேவந்தர உலகத்துக்கு கையில் இருக்க வியாதி. கண்ணு ஜீவ கண்ணு தேவந்தர ஆவல் முழுவதும் கண்ணில் இருக்க வியாதி. சாபம் பாவம் மரணம் தரித்திரம் அவர் சர்வாங்க தகனபடி ஜீவாட்சி ஜீவ லட்சு ஜீவ கிட்னி தேவனுக்கு ஆதம் முழுவதும் கொள்வது பசுத்தாவை எல்லாம் அழைந்த அபிஷேகத்தை வியாதி. இயேசு நல்ல மேய்ப்பன் தன் ஆளுக்கு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். ஜீவனத்துக்கு பாவம் மனிதனுக்கு விடுதலையாகிறார். அல்லேலூயா. அதனால இயேசு 40 நாளும் பிசாசை தோற்கடித்தார். இயேசு 40 நாளும் பிசாசை தோற்கடித்தார். ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் வருஷத்துக்கு முன்பு கிறிஸ்து நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என் வார்த்தை அவன் நினைத்திருந்தால் ஜீவ விசத்தில இயேசுக்கு சமமான நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. நீ ஜீவனுள்ள தேவன் ஜீவ வார்த்தை ஜீவ உலகம் ஜீவ கோணம் அபாப்பி அன்பு ஆவியின் கனியோர் அன்பு தேவன்பு சமாதானம் தேவ சமாதானம். நீ தேவன் சொல்லணும். தேவ இறங்கும் தேவ தெய்வம் தேவ நீதி தேவடைய இச்சை தேவடைய மீட்பு கிறிஸ்துக்குள்ள வரணும். அவர் தேவ நீதி ஒழித்தது. கிறிஸ்து விட்டினா பாவம் சாபம் மரணம் தரித்திரம் வியாதி கவலை பயம் வெறுப்பு அதை தேவன் தனக்கு 24 மணி நேரம் பிசாசு 24 மணி நேரம் சோதனை எதிர்காலம் மோசமா இருக்கும். அதனால்தான் ஆதாமி சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். அப்போ இயேசு மத்திய 4 அப்போது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இந்த உலகம் ஒரு வனாந்திரம். நான் இருக்கிற இடம் பிரம்மபுரம் வேலூர் மாவட்டம். எங்க ஊர் சோழவர் கிராமம். என் மனைவி கொள்ளம். நீங்க எந்த ஊர்ல இருக்கிற? மைசூரா, மதுரையா, கேரளாவா, இன்னும் கல்கத்தாவா, பம்பாயா, மெட்ராஸா, கோயம்புத்தூரா, சிகாகோ பட்டணமா, லண்டனா, லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணமா, நியூயார்க் சிட்டியா, ஆப்பிரிக்காவா, ஐரோப்பா? இந்த உலகம் ஒரு வனாந்திரம். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்குது. பிசாசு சோதிக்கிறான். நன்மை தீமை இன்னைக்கே தோற ஏர்வாள் கிட்ட கொண்டு வந்த மாதிரி
நீ அந்த பாவத்தை மனித தேவன் தர கொடுத்து கொடுப்பாயா? இயேசு போல ஜீவ வார்த்தையை பேசி தேவன் தர கொடுத்து கிறிஸ்துவை கொடுத்து பாவத்தை மனித சிதறடிப்பாயா? இயேசு 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். இயேசு ஜீவனாயிருந்தார். அல்லேலூயா. இயேசு ஜீவன். அல்லேலூயா. நானே வழி, நானே சத்து, நானே ஜீவன். இயேசு நன்மை தீமை இருந்தவர். பிசாசு பாவம் மரணம். நன்மை தீமை, நன்மார்க்கம். தீமைனா ரவுடிஷம், நல்லது கெட்டது அதான் கொண்டு வரான். ஜீவமாக ஜீவனா கோட்கை தேவரகமான வாழ்க்கை, சபிக்குள்ள ஆசிரியர், பகைக்கு நன்மை செய், சத்துக்களை செய், துன்பப்படுத்தி ஜபம் பண்ணு, கிறிஸ்துக்குள்ளே இருந்து சொல்ல மாட்டான். அப்போ நன்மை தீமைனா மேன் கைண்ட் ஆஃப் லைஃப், ஜென்ம சுபாவமான ஒரு வாழ்க்கை. நன்மார்க்கம் துன்மார்க்கம். பிசாசின் சோதனைக்கு அடிமையாகிவிட்டார். பாவமும் மரணமும் இருக்கும். ஒரு நன்மை தீமைக்கு மறித்து ஞானசானம் பாவத்துக்கு மறி. பாவம் ஏதேன்னு சொல்ல நன்மை தீமை, ஆதி பாவம் மூல பாவம், நன்மை தீமை சாகவே சாவார். அப்போ பாவம் அடவன் ஜனத்து கிறிஸ்து தேவ நீதி. பாவத்துக்கு மறித்து தேவ நீதினா கிறிஸ்து தேவ நீதி. தேவனாலும் ஞானமும் நீதி பரிசுத்தம். என்ன நீதி? தேவ நீதி. அவர் ஜீவ வார்த்தையா இருக்கிறார். அதெல்லாம் மத்திய மாற்றுவோம். இயேசு எந்த அடிப்படையில் தான் முடிய செய்தார்? அவர் எங்கும் சுற்றியிருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட யாவரையும் குணமாக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜனங்களுக்காக ஜீவனே ஒரு ஜீவசன் தேவந்த பாதம் அசுத்த பாவம் வந்து முடிந்தாக்கி இனிப்பா இனி கிறிஸ்துக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். அப்போ இங்க பாருங்க, யோவான் சுவிசேஷத்துல இங்க ஒரு மனுஷன் 38 வருஷமா இங்க 40 நாளும் இயேசு பிசாசு சோதிக்கப்பட்டு 40 நாள் பிசாசு ஜெயித்தாரு. இங்க ஒரு மனுஷன் பாருங்க, 5ஆம் அதிகாரத்துல, யோவான் 5ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்போது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமிலே ஆட்டுவாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே கூட சப்பானிகள், சூமின குறிப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கப்படும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலைகிற பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிசனாக இருந்தாலும் சுத்தமாவான். 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 5வது வருஷம் பாருங்க, 38 வருஷமா வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன். இந்த மனுஷன் அம்மா வயதுல பாவத்தின் சம்பளம் மரணத்துல பிறந்துட்டான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரிக்கிறான், துர்குணத்தில் ஒருவாள். ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை ஏற்றாங்க. பாவம்னா பீடி பொடி விபச்சாரம் பேச்சல் வந்து மட்டும் இல்லை, பிறக்கும் போதே பாவத்தை தான் பிறகு. அதான் நல்லவன் கெட்டவன். உலகத்துல நன்மார்கள் துன்மார்கள், சன்மார்கள் துன்மார்கள், எல்லாருக்கும் வியாதி வருது. எல்லாரும் சாபம் பாவம் மரணம் தெரிஞ்சு அதான் மரணம் வருது. ஏன்னா பாவத்தின் சோழன் மரணத்துல கருவிலே பிறக்கிறான் மனுஷன் அம்மா வயதிலே. இப்போ இவனுக்கு வியாதி வந்துச்சு. எத்தனை வருஷம்? 38 வருஷமாய் வியாதி கொண்டு இருந்த ஒரு மனுஷன் அங்கே. அப்போ 38 வருஷமா சோதனை வியாதி. இந்த வியாதிக்கு பரிகாரம், இந்த சோதனை ஜெயிக்க முடியல. இயேசு ஜீவம் மாற்றவனுக்கு தெரியல, பரிகாரம் தெரியல. 38 வருஷமா கவலை மேல கவலை, கவலை மேல கவலை, கவலை. அப்போ வியாதி மேல வியாதி, வியாதி மேல வியாதி, வியாதி புத்திட்டே போகுது. இயேசு மாத்திரவங்க சந்திக்கலாம். அங்கேயே செத்து அங்கே அடக்கம் பண்ணிருப்பாங்க. இயேசு அந்த மனுஷனை சந்தித்தா. எத்தனை வருஷம்? 38 வருஷமா. 38 வருடம். அப்போ 38 வருஷமா நன்மை தீமை, நல்லது கெட்டது, சுய நீதி அநீதி, கண்கள் நிச்சயமா ஜீவனத்தில் பிசாசு இடம் கொடுக்க 24 மணி வாரத்தில் அந்த வியாதி நீங்கவே இல்லை. உன் வாழ்க்கை கூட அப்படிதான். உன் வாழ்க்கை சாபமா பாவமா மரணமா தெரிஞ்சுமா என்னையும் சேர்த்தா அந்த பிரசங்கம். இந்த பிரசங்கம் எனக்கு என்னையும் சேர்த்து இந்த பிரசங்கம் எனக்கு பாவ சாபம் மரணம் தெரிஞ்ச வியாதி எல்லாம் ஆதாம் வழியா நானும் பிறந்தாலும் மானத்திலிருந்து வரல. என் தாய் என்னை பாவத்தில் கருத்து. ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவம். எங்க அம்மா வயதிலே கருவிலே ஆதாம் காலத்திலிருந்தே பாவம் மரணம் வியாதி வருது, பிரச்சனை வருது, வருவது, அகால மரணம், கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, அவமானம், வெட்கம், நிந்தை இல்லாத யாரும் இருக்கா? எல்லோரும் பாவம் செய்து தேவம். இப்போ இயேசு இங்க பாருங்க,
படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா. வெகுகாலம் வியாதியஸ்தன். இயேசு 33 வயசு, 33, இவன் 38, 5 வருஷம் கூட. அப்போ 38 வருஷமா பிசாசு வர இவன் கவலைப்பட இவன் விபச்சாரம் பண்ணாலும் வேத்துல கொலை பண்ணானா 38 வருஷமா. எந்த விபச்சாரம் வேசிட்டாலும் பீடி பொடி கூட போட முடியாது அவனால. வியாதியஸ்தன் 38 வருஷம் வியாதியா இருக்கும். கவலை கவலை கவலை. அம்மா வைக்க பாவத்தில் பிறந்துட்டான். கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது, இதெல்லாம் பிசாசு சோதனைக்கு இடம் கொடுக்குறது. கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு எல்லாரும் கூட்டு போய் விடுறாங்க. இவனு மட்டும் விடுறான். அப்போ எல்லாருமே வெறுப்பு, கசப்பு இதெல்லாம் கூட பாவங்க. இது இருக்கு. அந்த வியாதி சோதனை நீங்கவே இல்லை. வியாதியிலேயே இருக்கிறான். எப்படி இருந்தாலும் தெரியல. 38 வருஷமா இருக்கிறான். ஏசு அவனை சந்தித்த உடனே அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி உடனே நண்பன் தெய்வ வட்டத்தில் பிசாசுக்கு இடம் கொடுத்தவன். இயேசு வந்துட்டாரு. இயேசு ஜீவ சரீரம், ஜீவரத்தம். தேவனுக்கு அவன் பாவம் தேவனை உலகத்தையும் பாதிக்குது. பாதித்தவனுக்கு இயேசு ஜீவ சரீரம், ஜீவ தழும்பு, கண்ணு பாதிச்சு, காது பாதி, ஆற்று லட்சு எல்லாரும் உடம்பெல்லாம் வியாதி. 38 வருஷமா வியாதி. அவனுக்கு ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லட்சம், நல்ல மேய்ப்பன், ஜனங்க ஜீவனையே ஜீவ சர ஜீவரத்தம், 6 லிட்டர் ஜீவரத்தம், ஜீவ சர ஜீவரத்தம் எல்லாத்தையும் தலைவர் கை வச்சு எழுந்துரு இம்பார்ட் பண்றார். ஜீவ வார்த்தை அவன் பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமும் முழு உலகத்துக்கு. இப்போ பிசாசு சிதறி ஓடினான். வியாதி பிசாசோடு ஓடிய போயிடுது. பிசாசு போயிடுச்சு, சாபம் போச்சு, மூட்டை வியாதி எல்லாம் பசுத்தாடி எல்லாம் அந்த சோதனையை ஜெயிக்கிறான் பாருங்க. இயேசு தான் ஜெயிக்க கற்றுக் கொடுக்கிறார். இயேசு உன் வாழ்க்கையில் இருந்தாதான் இந்த பாவ சாபம் மரணம் தேற்றம் 2 ஓடும் பசுத்தாய் வந்து நீ விடுதலையாவாய். அப்போ இயேசு அந்த 38 வருஷம் மனுஷனை 38 வருஷத்துக்கு அப்புறம் ஜீவ சரீரம், ஜீவனத்தை கொடுக்கிறார். ஜீவ வார்த்தை நண்பத்தீம வாட்டத்திலிருந்து அப்படியே ஜீவனத்துக்கு கொள்வர நன்மை தீமைகளும் 38 வருஷமா பிசாசு கடிமை, நன்மார்க்க துன்மார்க்க பிசாசு கடிமை வியாதி 38 வருஷமா வியாதி நீங்களே இல்லை. இப்ப நன்மை தீமை வாட்டிலிருந்து அப்படியே ஜீவன் ஜீவ சொல்ற ஜீவனத்துவம். அந்த ஜீவனை தேவ நீதிக்கு ஒழித்தது. தேவநீதி உழித்தது. இதுல பாவமும் மரணம். இந்த நன்மை பாவம் மரணம் கூட செத்துட்டு இருப்பாங்க. இயேசுவே சந்திக்கலாங்க. அந்த வியாதியை சேர்த்து அடக்கம் பண்ணப்பட்டு நித்திய பாதாளம், பாவத்தின் சம்பளம் மரணம். கிறிஸ்துவ சந்திக்கவே இல்லை. இவன் பாவத்துக்காக 38 வியாதி பாவத்துக்காக ஜீவரத்தத்தை பிதாவாகிய தேவன் கொடுக்குறான். ஆதாம் வந்து முழு உலகு ஜீவரத்தம் நல்ல பெற்ற நாடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். ஜீவ சரீரம், ஜீவரத்தம். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக பாவட்டு மனவாடு பசு தவிட்டப்பட தேவன் பணிவிடை செய்ய எழுந்து நடக்கிறான். பாருங்க, அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை இயேசு அவனை எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. அதுக்கப்புறம் கீழே வாசிங்க. அப்போ இயேசு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். கிறிஸ்துக்குள்ள கொண்டு வராங்க. உங்க குடும்பத்துக்குள்ள ஆதாமுக்குள்ள நல்ல தீமை வட்டத்திலே இருப்பாங்க. அந்த தேவதற்கு ஒரே கவலை, பயம், சுயதி, அசுத்தாவியா இருப்பாங்க. பிரச்சனை இருப்பாங்க. பாவத்துல, சாபத்துல, மரணத்துல, தரித்திரத்துல, வியாதியில பிசாசு உரிமையா வருவாங்க. பிசாசு சோதனையை ஜெயிக்க முடியாது. 40 நாளாலும் இயேசு பிசாசால் சோதிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை வைத்து பிசாசை தோற்கடித்தார். அந்த தேவனுடைய வார்த்தை தான் ஜீவ வார்த்தை. பிசாசு நன்மத்தை மதியத்தக்க வார்த்தை. நன்மத்தை மதியத்தக்க கனியை புஷ்டிக்கு நாளிலே ஷாகவேஷ பிசாசு மரணத்துக்கு அதிபதி. பாவத்தின் சம்பளம் மரணம், நித்திய பாதாளம். அப்ப பிறக்கும் போது எல்லோரும் பாவம் செய்து அம்மா வைத்த பாவத்தின் மரணத்தெல்லாம் தவிர்க்க முடியாது. வருத்தப்பட்டு வாரத்துக்கு எல்லோரும் எண்ணி எடுத்து வாங்க. நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை நித்திய ஜீவன் நானே ஜீவப்பம்.
இந்த சரீரம் இந்த திராட்சை ரத்தமாய் ஜீவரத்தம் அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமென்ற வாக்குத்தத்தம் தான் இருக்குது. அதை புஷிக்கணும், அதை பிதாவுக்குமா பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாமும் முழு உலகத்துக்கு தான் பாவ நிவர்த்தி. அப்புறம் சொன்னாரு அதிக கேடானது கொண்டு வராதபடி இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொன்னாரு. இவனை தேவாலயத்துல கண்டு என்ன சொன்னாரு, அதிக கேடானவர் இனி பாவத்தை கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் வாக்கு நிலைத்தத ஜீவ சொல்ற ஜீவை சொல்ற ஜீவ மோனம் ஜீவ பூமி ஜீவ சரீரம் பிதாவுமா ஆதாமும் முழு உலகத்தை கொடுத்தா பிசாசு சோதிக்க அந்த சோதனையில நீங்க சிக்க முடியாது. பிசாசை நீங்கள் ஜெயிப்பீங்க. பாவத்தை மனதில் தைத்திருக்க எல்லாத்தையும் பசுத்தாய் ஊற்றப்பட்டு பசுத்தாய் அங்க விடுதலை உண்டாகும். அதனால நம்ம ஜெபம் பண்ணோம். அப்போ 40 நாள் இயேசு பிசாசை தோற்கடித்தார். அவர் ஜீவனாகவே இருந்தார். பிசாசு நல்ல தீமையிலேயே வரான். அதை விட்டா வேற தெரியாது. கண்டிலிச்சு மாற்றியோட சுயநீதி அநீதி அதை பாவம் சாபம் மரணம் தைத்திரு கவலை பயம் வெறுப்பு கசப்பு எல்லாமே இருக்குது. அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைக்கு இலவசமான கிறிஸ்தியேசு மீட்பை கொண்டு தான் நீ அந்த கிறிஸ்தியேசு ஜீவ விச்சத்துக்கு நீ நல்ல தீமை கிடையாது. பாவம் பண்ண கிடையாது. பாவத்தை தேவையது மனசு உயிர்த்தது அந்த பிதாவுமார் பசுத்தாய் ஆதாமும் முழுவதுக்கு தான் பாவம் மனசு ஜெயிக்க முடியும். கிறிஸ்துக்குள்ளே ஜெபம் பசுத்தாய் இந்த அருமையான காலை வேலையில எங்களோடு கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா சேரியர் கத்தர் இயேசு மத்திய மார்க் அவர் எங்கு சுற்றி தின்றார். பிசாசின் பல்லவில் அகப்படும் யாவரையும் குணமாக்கினார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்கிறார். அந்த ஜீவன்ல இயேசு கிறிஸ்து அவனோட வாக்குத்தத்தெல்லாம் இயேசுவே படி இயேசுவே சத்தியம் இயேசுவே ஜீவன் என் பிதா ஜீவனுடையவராக குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். நீங்க ஜீவன தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க சொல்லுது. இயேசு ஜீவன் இயேசு சாபன வாக்குத்த பாவத்தை பிறகு தேவனுடைய மனத்துக்கு உயிர்த்து நன்றி எல்லையில சாபத்துக்கு எல்லையில் வாக்குத்த ஆசுவாதம் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குத்தத்துக்களை ஏபேசன் பிதாகுமார் ஆதாமும் முழு உலகத்துக்கு ஒவ்வொரு இருந்த வாழ்க்கை மனசு 325 நாள் வெளிப்பத்துக்கிட்டே இருக்கிறாய். ஆப்பிரிக்கா போ பலிபீடு ஒரு பைத்தோட தேவ தனக்கு ஆப்பிரிக்கா சகல காலத்தில் ஆஸ்வதித்து ஈசாக்கை யாக்கோபை ஆஸ்வதித்து என்ன தாவீது கர்த்தரை நான் எக்கால் அதை பற்றி எப்போதும் வாய்ந்தது என் நாவும் உமதி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். வேதத்திற்கான பார்த்தோம்னா இயேசு சொல்ல இயேசு சாப்பிட வாக்குத்தத்தங்களால் பாவத்துக்கு மரணத்துக்கு தைத்திர பாதாளத்துக்கு பரிகாரி இயேசு பாதாள பரிகாரி சாப பரிகாரி மரண பரிகாரி தைத்திர பரிகாரி பாவத்தின் சொல்ல மரணத்துக்கு பரிகாரி அவர் தேவநீதி உயிர்த்தேனோம். தேவனுக்கு தனக்கு சாதம் முழு உலகத்துக்கு ஒவ்வொரு நாள் 24 வாழ்க்கை வருஷம் முழுத்துறைத்தார் கிறிஸ்டியன் நிலைத்திருக்கும்படி ஒப்புடுகிறதார். இதை செய்தி கேட்கிற ஒவ்வொரு ஒப்புடுகிறதா பாவம் மனோட்டம் பசுத்த தேவனுக்கு பணிகளை செய்கிறதா. இனி இனி பாவம் செய்யாது. இனி நன்மை மாவட்டத்திலே கிறிஸ்துவை ஜீவன தேவனுடைய ஆலயமாக சபிக்கும் ஆசுதி பகைக்கு நன்மை செய்ய சத்துக்களை ஒரு குடும்பத்தில் ஜபம் பண்ணு. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு எல்லையை பேச தேவன் தனக்கு ஆதாம் முழு வாய்நாளம் ஏழு பாவட்டுமான பசுதாவோட தேவர்கள் பணிவிடை செய்ய எல்லா பிசாசு சுவாதை ஜெயிக்கிறது செய்தி கேட்கிற ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெயிக்கிறார். செங்கூர் சுற்றி பிசாசு பலவராக யாரும் குணமாக்கி நல்ல ஜீவத்திலிருந்து தேவன் தன் ஆதாம் முழு அசுதாயத்திலிருந்து பசுதாயிருக்கு எல்லா வெளியில போல இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவை தேவன் தன் குடும்பத்திற்கு எல்லா ஆதாம் கொடுக்கிற கிறிஸ்துக்குள் பிறக்கும்படி கிறிஸ்துவ தேவன் தன் கொடுத்து அசுதாய பசுதாயிருக்கு ஊழிய செய்ய இந்த செய்தி கேட்க பயன்படுத்தபடி ஜெயிக்கிறார். கர்த்தர் மாபெரும் கொண்டு வரும்படி ஜெயிக்கிறோம். இயேசு நாமத்திலே எல்லா ஜெபத்திலும் மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியாக சபை நான் ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போக துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போக ஏஎல்சி வெறும் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் உடன் பிள்ளைகளோ செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமா நீங்கள் ஆஸ்வதிக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இன்னொரு சேனல் எம்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல், இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ் ஒரு சேனல் இருக்குது. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பெற்ற என்னுடைய எல்லா செய்திகள் சோயே ஜீவன் வேதாந்த சப்திகள் கேளுங்க. கர்த்தர் ஒரு வாழ்க்கையில் மாபெரும் எழுப்பிலை கொண்டு வருவார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருப்பீங்களா என்னுடைய செய்திகளை கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளோ அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா நீங்கள் ஆசிரியர் கர்த்தர் ஆசிரியப்பாராக. இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் துளசிராமன். நீங்கள் கூகுள் பே அனுப்பின என்னுடைய மொபைல் நம்பர் 73395664. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசிரியப்பாராக. மறுபடியும் இந்த செய்திக்கு உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளாக ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ஆதாம் வழியாக பிறந்திருக்கிறார். உங்கள் பிள்ளைங்க
கண்ணே மணியன் ஆதாமிஷன் மரணம் தேவன் தரும் பிசாசின் சோதனைக்கு சிறைப்பட்டு இருக்கிறாங்க. இயேசு ஜீவகத்திற்கு தேவ நீதித்து இந்த தேவனுக்கு ஆதம் முழுவதும் பாவட்டும் அந்த சோதனை பசுத்த கூட்டமும் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்க. கொடியானது திராட்சை கிறிஸ்துவிலே நினைத்துங்க. உலகத்துல வெற்றி வாழ்க்கை வாழலாம், மாபெரும் ஜெயத்தை பெறலாம், பிசாசு சோதனையை நீங்க ஜெயிக்கலாம். உண்மை நீங்க கிறிஸ்துவ இல்லைன்னா ஆதாம் இந்த மனதுக்கு கிறிஸ்துவ ஜீவன சம ஆசுவா வெற்றி ஜெயம் கொடுக்கும். என்னுடைய எல்லா செய்தியும் கேளுங்க. கடைசி நாள் ஏற்குள்ள பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்தியும் கேளுங்க. கத்திரவங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். கத்திரவங்க ஆசிரியப்பாராக. இந்த செய்தி 1/3/2024 அன்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கத்திரவங்களை ஆசிரியப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்க நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளாக ஷேர் பண்ணி குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. கத்திரவங்களை ஆசிரியப்பாராக.